ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை. மனம் அமைதி கொள்ள ஒரு வழியை சொல்லுங்களேன். இப்படி வந்து நின்றார் ஒருவர் பங்குச்சாமியாரிடம். சுவாமி, என் மனம் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது. நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக அது இருக்கிறது. என் வாழ்க்கை அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பணியாட்கள் கூட எனக்கு உண்மையாக இல்லை. என் மனைவி, பிள்ளைகள் உட்பட எல்லாமே சுயநல கூட்டமாக நடிக்கிறார்கள். என்னை சுற்றி எதுவுமே சரியாக இல்லை, யாருமே சரியாக இல்லை. இதையெல்லாம் புன்னகைத்தபடி கேட்ட அந்த பங்குச்சாமியார் வந்தவரை ஆற அமர வைத்து கதை ஒன்றை சொன்னார். வந்தவரும் ஆற அமர கதையை கேட்கத் தொடங்கினார். ஒரு ஊரில் 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை ஒன்று இருந்தது. அதற்குள் சென்றாள் ஒரு சிறுமி. மலர்ந்த முகத்தோடு விளையாடினாள். தன்னை சுற்றி 1000 குழந்தைகளின் மலர்ந்த முகங்களைக் கண்டு மகிழ்ந்தாள். அவள் சிரித்தாள், 1000 பிம்பங்களும் சிரித்தன. அவள் கைதட்டினாள், 1000 பிம்பங்களும் கைதட்டின. உலகத்திலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று எண்ணியபடியே அடிக்கடி அந்த சிறுமி அந்த 1000 கண்ணாடி அறைக்குள் ஆர்ப்பாட்டமாக போவாள், ஆனந்தமாக விளையாடுவாள். அதே இடத்திற்குள் ஒரு நாள் ஒரு கடுகடு, சிடு கரடு முரடு ஆசாமி ஒருத்தன் நுழைந்து விட்டான். தன்னை சுற்றி 1000 கோபமான மனிதர்களை கண்டான். எதிர்கோபம் கொண்டான். அந்த பிம்ப மனிதர்களை சினம் கொண்டு முறைத்தான். அந்த 1000 பிம்பங்களும் சினம் கொண்டு முறைத்தன. அடிக்க கை ஓங்கினான். அந்த 1000 பிம்பங்களும் அடிக்க கை ஓங்கின. உலகத்திலேயே மோசமான இடம் இதுதான் என்று திட்டியபடியே அங்கிருந்து வெளியேறிவிட்டான். அதற்கு பிறகு அவன் அந்த 1000 கண்ணாடி அறை பக்கம் போகவே இல்லை. வழிகாட்டினார் அந்த ஓய்வு பெற இருக்கும் பங்குச்சாமியார். இந்த சமூகம்தான் அந்த 1000 கண்ணாடிகள் இருக்கின்ற அறை. நீ எதை வெளிப்படுத்துகிறாயோ அதையே இந்த சமூகமும் உனக்கு வெளிப்படுத்துகிறது. நீ எதை பிரதிபலிக்கிறாயோ அதையே இந்த சமூகமும் உனக்கு பிரதிபலிக்கிறது. நீ உன் மனதை அந்த குழந்தையை போல் வைத்திரு. இந்த உலகமே உனக்கு சொர்க்கமாகிவிடும். கள்ளம் கபடமற்றது குழந்தை உள்ளம். அந்த தூய்மையான மனநிலை உனக்குள் இருக்கும்போது இந்த உலகமே மகிழ்ச்சியான இடமாக மாறிவிடும். இறையரசில் நுழைய சின்னஞ்சிறு குழந்தைகளைப் போல மாறச் சொன்னார் இறைமகன் இயேசு. அந்த வரத்தை அவரிடமே கேட்டுவிட்டு பெறுவோமே. இப்படி விழுந்த நொடியில் அழுவார்கள் குழந்தைகள், ஆனால் மிட்டாய் கொடுத்த அடுத்த நொடியில் சிரித்து விடுவார்கள். அந்த கவலையை கடந்து போகும் பண்பாய் என்னை மாற்றிவிட இறைவா. ஒரு வண்ணத்து பூச்சி பறப்பதையோ ஒரு மழை துளி விழுவதையோ பார்த்து ஒரு குழந்தை அடையும் மகிழ்ச்சி அலாதியானது, அற்புதமானது, ஆனந்தமானது. அந்த அலாதியான அன்றாட சிறு நிகழ்வுகளின் அதி திருப்தியாய் என்னை மாற்றிவிடு இறைவா. குழந்தைகளுக்கு சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்கின்ற பிரிவினை கிடையாது. சமமாக பாவிக்கும் அந்த பரந்துபட்ட உள்ளமாய் என்னை மாற்றிவிடு இறைவா. நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கும் என்கின்ற கவலை குழந்தைகளுக்கு இல்லை. அவர்கள் வாழ்வது அந்த நொடியில் மட்டுமே. அந்தந்த நொடிகளை கொண்டாடும் அந்த குணமாய் என்னை மாற்றிவிடு இறைவா. மனதில் பட்டதை அப்படியே பேசுவது குழந்தைகளின் இயல்பு. போலியான முகமூடிகள் அணியா அந்த குணமாய் என்னை மாற்றிவிடு இறைவா. நடக்க பழகும் குழந்தை 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கும். விழுந்தாலும் எழும் அந்த பிடிவாத மனதாய் என்னை மாற்றிவிடு இறைவா. மற்றொரு குழந்தையிடம் பொம்மை இருந்தால் அதோடு கூடி விளையாட நினைப்பார்களே தவிர அந்த குழந்தையை அழித்து அபகரித்து விட மாட்டார்கள். அந்த பொறாமையற்ற உலகமாய் என்னை மாற்றிவிட இறைவா. சண்டை போட்டு அடுத்த கணமே கட்டி பிடித்து கொள்ளும் பக்குவம் குழந்தைகளுக்கு உண்டு. வன்மத்தை வளர்க்காமல் மன்னித்து மறந்து வாழும் மனமாய் என்னை மாற்றிவிட இறைவா. இது ஏன், அது எப்படி போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் குழந்தைகள். எதையும் கற்கும் அந்த தேடல் மனமாய் என்னை மாற்றிவிட இறைவா.
மண்ணில் விளையாடுவதையும் மழையில் நனைவதையும் குழந்தைகள் நேசிக்கிறார்கள். எந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து இயற்கையோடு இயற்கையாய் இயந்த வாழ்வாய் என்னை மாற்றிவிட இறைவா. சிரிப்பதற்கு குழந்தைகளுக்கு காரணம் தேவையில்லை. திறந்த இதயத்தோடு சிரிக்கும் ஒரு சிரிப்பு 1000 மருந்துகளுக்கு சமம் அல்லவா? அந்த சிரிப்பை தொலைக்காத மனதாய் என்னை மாற்றிவிட இறைவா. ஒரு சாதாரண குச்சியை அதிவேக குதிரையாய் நினைத்து கொண்டு ஓடும் கற்பனை வளம் குழந்தைகளுக்கு உண்டு. கனவுகளையும் கற்பனைகளையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் விளையாட்டாய் என்னை மாற்றிவிட இறைவா. ஆம், கதைகள் 1000 நட்புறவுகளே, உங்களுக்குள் இருக்கும் இத்தகைய குழந்தைத்தனத்தை சாகடிக்காமல் உயிரோடு வைத்திருக்கும் வரை இந்த உலகம் உங்களுக்கு ஒரு நந்தவனமே, 1000 ஜன்னல் வீடுகளே.